என்னங்க ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிபிஓ நோட்டிபிகேஷன் வந்துருச்சுங்க. அப்ளை பண்ணுங்க. பேங்கிங்ல இது ரெண்டும் மிகப்பெரிய எக்ஸாம். அப்ளை பண்ணுங்க. என்னங்க ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிபிஓக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு தெரியுங்களா? ஐபிபிஎஸ் வந்து 850ங்க ஜென்ரலா இருந்தா, பிடபிள்யூ இருந்தா 175ங்க, எஸ்பிஐ இருந்தா ஜென்ரலா இருந்தா 750ங்க, பிடபிள்யூ இருந்தா நில்லுங்க. ஸோ சீக்கிரமே எக்ஸாம் அப்ளை பண்ணுங்க. என்னங்க சீக்கிரம் பண்ணுங்க எக்ஸாம. சீக்கிரமா எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணி இந்த வாட்டி எக்ஸாம்ஸை கிராக் பண்ணுங்க. டயர் 1 டயர் 2 ப்ரிப்பேர் பண்ணுங்க. வர வர எக்ஸாம்ஸ் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும். எஸ்பிஐல வந்து நிறைய பல்க் வேகன்சிஸ் இந்த வாட்டி விட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க, நிறைய பேர் வந்து ப்ரொமோஷன்ல போயிருக்காங்க. ஸோ பிஓல பல்க் வேகன்சிஸ் இருக்கும். ஐபிபிஎஸ்ல அதே மாதிரி பல்க் வேகன்சிஸ் இருக்கு. நிறைய பேங்க் வந்து நிறைய வேகன்சி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் பேங்க், யூனியன் பேங்க் அந்த மாதிரி. ஸோ என்னென்ன பேங்க்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க தெரியுமா? 11 பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுதுங்க. நேஷனலைஸ் பேங்க், இந்தியன் பேங்க், கனரா பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க், யூனியன் பேங்க், இந்த மாதிரி 11 பேங்க்ஸ் இருக்குங்க. அப்ளை பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எக்ஸாமுக்கு படிங்க. மோட்டிவேஷனா படிங்க. அப்ளை பண்ணுங்க. ஓகே, பாய்.